ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து வச்சு ஹெல்தியான, டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல அரை கப் உளுந்து எடுத்து ஒரு இரும்பு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா வறுந்ததும் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 ஏலக்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து சேர்த்து பண்ணும்போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும். 5 முந்திரி, 5 பாதாமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் வறுத்து வச்ச எல்லாம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு இருந்தால் போதும். அதுக்குன்னு ரொம்ப கொரன்னு இருக்க வேண்டாம். இப்போ ஒரு பவுலில் அரை கப் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நாம் அரைச்சி வச்ச மிக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதை நாம் கஞ்சி பண்ணும்போது அது அப்படியே தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை நாம் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அந்த பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஏற்கனவே காய வச்சு எடுத்துக்கணும். தண்ணி சூடானதும் அதில் நாம் கரைச்சி வச்ச மிக்ஸு சேர்த்து நல்லா கலந்து விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நாம் இதை வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தாலே போதும். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட அரை கப்லேருந்து 1 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இதை நாம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இனிப்புக்கு ஏற்ற அளவு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, கருப்பட்டி, இந்த மாதிரி எதனா ஒன்று சேர்த்துக்கலாம். அது கூடவே தேங்காய் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை கலந்து விடணும். நல்ல திக்காகி வரும். அவ்வளோதான், சூப்பரான கஞ்சி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.